You just fell. குட் மார்னிங் காய்ஸ். இந்த இடத்துல நான் வந்து நேற்று நைட் தங்கியிருந்தேன். வேறு மாதிரி இருக்குது இடம். ஆக்சுவலி நேற்று நைட்டு வந்தேன்னா செம்ம குளிர். எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே வந்தேன், இந்த இடத்துல போய் கேட்டேன் தங்கலாமா, ஒரு நைட் தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தங்கியாச்சு. எது வியூ பாருங்களா, வேறு மாதிரி இருக்குது. நம்ம ப்ரோலாம் என்ன பண்ணாங்கன்னு தெரில, எங்கே போய் சரியில்லைனாங்கன்னு தெரில. 50% வந்து ஸ்லீப்பிங் பேக் நல்லா காப்பாற்றுச்சு. இன்னொரு 50% வந்து என் கொடுத்த போர்வை, அந்த போர்வை வந்து காப்பாற்றிச்சு. குளிர்லாம் தெரியல அந்தளவு. இங்கே ஒருத்தர் இருக்கார், பயங்கரமாக ஃபன் பண்ணுறாரு. நேற்று நைட்டு சரக்கை போட்டு பயங்கரமாக பண்ணார். கைஸ் ஆக்சுவலி இந்த இடத்துல தான் வந்து குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க நேற்று நைட்லாம். பாருங்கள், வேற மாதிரி வைப்பு நேற்று நைட்லாம். சாப்பாடு வேணான்னா கூட சாப்பாடு போட்டு அனுப்புகிறாங்க. ஹலோ காய்ஸ், நம்ம இந்த லோக்கல் பிளேஸ்லேருந்து கிளம்பிட்டோம். இந்த ரிவரே அப்படியே ஐஸ் ஆகிடுச்சு. நான் பாத்ரூமில் தண்ணி எடுக்க போகிறேன்னா தண்ணி ஃபுல்லாகவே ஐஸ் ஆகிடுச்சு. ரிவர் வியூ பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அதுவும் உறைஞ்சி போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் -17 டிகிரி மக்களே இப்போது. அதனால தான் சாதா மூச்சு கூட அந்தமாரி மாறிட்டே இருக்குது. கைஸ் இன்னொரு விஷயம், எனக்கு புத்திஸ்ட் மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்களோட அந்த கல்ச்சரு, அவங்களோட மைண்ட் செட்டு வேறு மாதிரி இருக்கு. என்னது சாப்பாடு என்கிட்ட எதுவும் இல்லையே. சரி வாங்க. இந்த இடம்லாம் பாருங்களேன், இங்கே இருக்கிற அனிமல்ஸுக்கு எல்லாருமே முடி பயங்கரமாக இருக்குது. அந்த கோல்டை வந்து பாருங்களேன், அந்த கோல்டை வந்து விஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக அங்கே ஒரு வே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம ஷார்ட்கட் பிரச்சனை போயிட்டுருக்கோம். நல்லா இருக்கு. வாவ், கம்ப்ளீட்டாக ஒரு ஆஃப் பீட்டாக போகிற மாதிரி இருக்குது. மவுண்டனில் வயல்வெளிலாம் வந்து போவாங்கள்ல, அந்த மாதிரி. வா, வேறு மாதிரி இருக்குங்க. பிடி ரிவர் கிட்ட வர போகிறோம். இது வந்து ரெய்னி சீசன்லாம் இந்த பக்கம் வந்து ஆக்டிவாக இருக்கும். தண்ணியே ரொம்ப ஃப்ளோ கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். இன்னும் லேண்ட்ஸ்கேப் தான் வேறு மாதிரி இருக்குங்க. இன்னும் அந்த உதடு வெட்டினதுனால ஒழுங்காக பேசக்கூட முடியல. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிச்சே ஆகணும். இது பாருங்களேன், தன்னந்தனியாக நடந்து போயிட்டுருக்கேன். செம்மையாக இருக்கு. என்னடா இது, என்ன இடம் அது, சமாதியா? அதாவது நேற்று நைட்டு கரெக்டாக ஒரு 1, 2 அந்த மணிக்கெல்லாம் வந்து உறைஞ்சி டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோவில், அதாவது 23 டிகிரி செல்சியஸு, -22, 23 டிகிரி செல்சியஸு. அது நார்மலாகவே வருது அந்த புகை. கைஸ், சோலோ ட்ராவலுக்கு கண்டிப்பாக ஹிமாலயாஸ், இமாச்சல் பிரதேஷ், நேபாள் இதெல்லாம் வந்து ஒரு கண்டிப்பாக சோலோ ட்ராவலுக்குன்னே மேக் பண்ண மாதிரி ஒரு இடம் இருக்குது. கும்பலாக வந்து வெயிட் பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். சோலோவாக நம்மளே தெரிஞ்சுக்கிறது, நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறது. இங்கேருந்து இப்போ கீமனாஸ்ட்ரி போகிறோம். இப்போ கீமனாஸ்ட்ரிக்கு நம்ம போய் நேராக ஹைவே பிடிக்க போகிறோம். ஹைவே பிடிச்சி நேராக போகிறோம் கீமனாஸ்ட்ரி. அது ஒரு 14 கிலோமீட்டர் இருக்குது. 14 கிலோமீட்டர் நம்ம நடக்கலாம்னு நினைக்கிறேன்.
பார்க்கலாம். காய்ஸ் பயங்கரமான ஒரு லொக்கேஷனில் இருக்கும். இது வந்து கசால வந்து ஒரு மெயின் ஸ்பாட்டு. இங்கே வரலாம், அது ஒரு மொனாஸ்ட்ரி. You just felt, yes, it just felt good. காய்ஸ் ஆக்சுவலி நம்ம இன்னும் கசாலே தான் இருக்கோம். கசாலே வந்து நிறைய ட்ராவல்ஸ் மீட் பண்ணோம். இங்கேருந்து இப்போ போகணும்னு பார்த்தோன்னா ஒரு 14 கிலோமீட்டர் இருக்குது. போகலான்ட்டு பார்த்துட்டு இருக்கோம். அங்கே நிறைய லிஃப்டே கிடைக்க மாட்டேங்குது. ஆக்சுவலி கசாலோட இந்தாண்ட ஹைவேல இருக்கோம் நம்ம. அதனால லிஃப்டே கிடைக்கல. நம்ம அங்கே போயிட்டு இது பண்ணிப்போம். என்ன சே ஹாய் Hi. இவங்கள தான் நம்ம மீட் பண்ணோம். காய்ஸ் நம்ம கசாலேருந்து இப்போ கீகோம்பா வரைக்கும் போயிட்டுருக்கோம். கீன்ற ஒரு ஊர் அங்கே அந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் தான் போயிட்டுருக்கோம். ஸோ எங்கள் அப்பா சால்வையை தூக்கிட்டு வந்ததுனால ஏதோ பொழைச்சிக்க முடியுது. ஏன்னா மூச்சு கூட ஒரு மாதிரியா விட முடியல, அவ்வளோ சில்லாக இருக்குது இங்கே. ஏன்னா -17 டிகிரி செல்சியஸ் எனக்கு தெரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து குறையும் நாங்கள் டெம்பரேச்சரு, என்னன்னா குறையவே மாட்டேங்குது. அதான் நானும் யோசிச்சுட்ருக்கேன். சரி போய் அங்கே ஆல்ட் ஆயிட வேண்டியது தான் கீ மொனாஸ்ட்ரியில். காய்ஸ் இங்கே பாருங்களேன், இந்த இடமே சூப்பராக இருக்குது. காய்ஸ் இங்கே டைரக்ஷன் போட்டிருக்கு பாருங்க. க்ளோஸராக இருக்கு. வேர் ஆர் கோயிங்? कुंजम टॉप पे कुछ है देखने के लिए? कुंजम टॉप दिस वे. Is there anything to visit at कुंजम टॉप? I don't know about time. I'm just heading to Key Monastery. நம்ம ஏதோ ஊர்க்காரன் மாரி அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ ஃப்ரீஸ் ஆகும் வாட்டரு செம்மையாக இருக்கு பாருங்களா. இங்கேருந்து ஒரு ஃப்ளாகை தூக்கிடுமா? இல்லை நம்ம மொனாஸ்ட்ரிலேருந்து தூக்குவோம். இங்கே வேணாம். இதுக்கு எதுவும் அர்த்தம் இருக்குங்க. ஆனால் அந்த ஒயிட் ஃப்ளாகு, இந்த ரெட் ஃப்ளாகு, எல்லோ ஃப்ளாக்லாம் இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. அதை நம்ம யார்கிட்ட போய்ட்டு தெரிஞ்சுப்போம். எங்கள் அப்பாவோட ரெயின் கோட்டு ஜாக்கெட்லாம் தூக்கிட்டு வந்ததுனால ஏதோ பழிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலி இது ரெயின் கோட்டுங்க, உங்களுக்கு தெரியல. இதை பாருங்களா, இதெல்லாம் வந்து சும்மா அந்த நம்ம ஊர்லலாம் சும்மா வைப்பாங்கல்ல, லைட்டாக உள்ளே போட்டுட்டு விற்பாங்கல்ல அந்தமாரி. இதெல்லாம் சும்மா இந்த ரெயின் கவர் தான். அதெல்லாம் இதை வச்சு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன்னா வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் நான். ஆக்சுவலி முறையாக ஒரு பொண்ணு என்னோடய லைஃப் ஸ்டைல் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனுச்சு. அந்த ட்ராவலர் மீட் பண்ணோம்ல, அவங்க பேர் கீதாஞ்சலி சம்திங். பரவாயில்ல, நம்மளும் ஒரு பெரிய ஆள் தான் இல்லை, நம்மளோட லைஃப்பையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறாங்களேன்னு ஒரு இதுவாக இருக்குது. அது ஃபஸ்ட்டு தடவை ஒரு பொண்ணு. நான் ஒன்றும் இல்லைங்க, அப்படியே பாட்டு கேட்டு அப்படியே வைப் ஆகிட்டு அப்படியே டான்ஸ் ஆகிட்டு அப்படியே போனேன்னா அது வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தாங்க அவங்க கூட அசாம் போயிடலாமா, அசாம் போயிட்டு நம்ம தங்கிடலாமா ஜனவரி நெக்ஸ்ட் மந்த்துக்கு. ஒன்று தமிழ்நாட்டு போய் ஜல்லிக்கட்டு பார்க்கணும். இல்லை ஜல்லிக்கட்டே நான் இன்னும் பார்த்தது இல்லைங்க நம்ம ஊரில் இருந்துட்டு. ஒன்று ஜல்லிக்கட்டு போய் பார்க்கணும், இல்லை அசாம் போகணும். என்ன பண்ணலாம் யோசி. போய் நம்ம டெஸ்டினேஷன் ஃபஸ்ட்டு முடிப்போம். என்ன பண்ணணும்னா நடக்குதோ அது நடக்கட்டும், பார்ப்போம். காய்ஸ் இங்கேருந்து நம்ம கீ வில்லேஜ் வரைக்கும் போயிட்டுருக்கோம். பாருங்களேன், சோலோவா நான் இந்த மவுண்டைன்ஸ், இந்த சில்னஸ், இந்த டெம்பரேச்சர், வா இங்கேருந்து கீ வரைக்கும் ஒரு லெஃப்ட் அடிச்சிடலான்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் நடக்கலான்னு பார்க்குறேன். வர மாட்றாங்களே யாரும். 10 கிலோன்ட்டுது. நீயே ஒரு 3 கிலோ இருக்க, உன்னை எப்படி நான் தூக்கிட்டு வர்றது சொல்லு. லூசு. பரவா ராஸ்கல். ஒரே ஒரு தடவை தான் யூஸ் ஆகிருக்கு. கீ மொனாஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இங்கேருந்து நேராக இவர் கீ மொனாஸ்ட்ரி தான் போகிறாரு. நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கேயே போயிடலாமா? நல்லா இருக்காங்க எல்லாரும். இங்கேருந்து இப்போ போயிட்டு இருக்கோம். 10 கிலோமீட்டர் தான் இருக்கு. 5 கிலோமீட்டர். Key village, Key monastery. What is Key monastery? Monastery. Key village. அங்கே பாக்குறீங்களா, அதுதான் வந்து கீ மொனாஸ்ட்ரி. அங்கே தான் போகிறோம்.
இது வந்து கீன்ற ஒரு ஊர் இந்த இடம்லாம். அங்காண்டா ஒரு பில்டிங் தெரியுது பாருங்க, அதான் கீ மொனாஸ்ட்ரி. அங்கே தான் போகிறோம். வா, மேலே வந்து டாய்லெட் கிடையாது, தண்ணி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து கீழே எங்கேயாவது லோக்கல் ஸ்டில் பிளேஸில் வந்து தங்கிக்கோங்க அப்படின்னு இவர் சொல்லிட்டு போகிறாரு. வேற மாதிரி இருக்குங்க. ஆனால் அங்கே பாருங்களேன், இந்த இடமே ஒரு தனி ஒரு இதில் இருக்குது, தனி ஒரு அழகு. காய்ஸ் வேற மாதிரி லொக்கேஷனை வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்க. போகிறது வந்து கிபருக்கு போகிறது, கிபர்னு ஒரு கிராமத்துக்கு போகிறது. அங்கே போயின்னா ஒரு சின்ன கிராமம் இந்த இதில் வாழ்கிறவங்க. ஆக்சுவலி அந்த இது அங்கெல்லாம் பாருங்களேன், அதெல்லாம் வந்து ஃபார்மிங்காக வச்சுருக்காங்க பாருங்களேன், கடகண்டமாக செம்மையாக இருக்குது. இந்த மலையை பாருங்கள், வேற மாதிரி வைப்புங்க. இங்கேருந்து நடந்து போகிறோம். இதான் வந்து என்ட்ரன்ஸு. காய்ஸ் ரொம்ப நேரம் கழிச்சு மொனாஸ்ட்ரி கிட்ட வந்துட்டோம். பாருங்க, வேற மாதிரி இருக்கு. அழகாக இருக்கு. காய்ஸ் நம்ம வந்துட்டோம், ரொம்ப லாங் ஜேர்னிக்கு அப்புறம் வந்துட்டோம். இந்த ரூட்டு தான் இன்னொரு ரூட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா வந்துட்டோம். காய்ஸ் ரொம்ப நேரம் கழிச்சு வந்துட்டோம், கோயில் வந்துட்டோம். உள்ளார போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு காய்ஸ் நம்ம உள்ளார போக போகிறோம்ப்பா. ஒரு இதுவா வந்துட்டோம். இப்போ ஓல்டு டெம்பிள் ஒன்றுன்னு இருக்குது, உள்ளார கட்ட பாருங்க. ஸோ அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து மெடிடேஷன் ரூம் போல். காய் I was coming here by walking only. Oh, yo. From Tamil Nadu, only to come here to explore these cultures. Yes. Especially in winter. Yes. Guys, actually இந்த மொனாஸ்ட்ரிக்கு வந்து டொனேஷன்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வர்றவங்க ஜஸ்ட் டொனேட் பண்ணுங்கள், பிகாஸ் ஆஃப் இந்த பிளேஸ் வந்து டெவலப் ஆகும். இதனால தான் இவங்க வந்து சர்வை பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி வர்றவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ டீ, இந்தமாரி டீ, பிஸ்கெட்டு, இந்த மாதிரி வாட்டர், பனி ஆர் சாய். எல்லாம் ஓலைச்சுவடி மாரி நினைக்கிறேன். இது நல்லா இருக்கியா? Guys, actually top of Key Monastery,
வேற மாதிரி இருக்கு பாருங்க. சோலார்லாம் வச்சுருக்காங்க. என்ன ஒரு நாள் தங்க விட்டாங்க. யூ கேன் மெயின்டைன் சைலன்ஸ் அண்ட் யூ கேன் கம். செம்ம செம்ம. வேற மாதிரி வியூ. மலை டிஃப்ரென்ஸ் தாங்க வேறு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பனிமலை, இந்த பக்கம் வந்து சாதாரணமான அந்த மலை. அதான் இதெல்லாம் என்னன்னே தெரில. சூரியன்லாம் போட்டிருக்காங்க. கம்பிங்க அதெல்லாம் எலும்புக்குள்ளலாம் இருக்குங்க. ஐயோ நேரம் குருத்வாரா போயிருந்தானா அழகாக தங்க வச்சுருக்காங்க. ரொம்ப மோசம் பாவீங்க. தமிழ் நல்லா பேசாருங்க. எங்கே போகிற அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமாக போயிடுச்சு. இது யுவர் நேம்? Lobsang. 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 Nice to meet you. My name is Jeeva. Guys, sunset hour time என்ன பண்ணுறதுன்னே தெரில எனக்கு. ஸோ அதனால் இந்த இடம் வந்து பார்த்தேன். கேஃபேல இங்கே ஹோட்டலும் ரெஸ்டாரண்ட்டும் வச்சுருக்காங்க. ரெண்டுமே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து கேட்டேன், ப்ரோ ஒரே ஒரு நாள் நைட் தங்கிக்கிறேன் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. நான் இங்கேருந்து வந்ததே ரொம்ப கஷ்டப்பட்டு காலுகெல்லாம் வலிக்குது ப்ரோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதை அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. இங்கேருந்து கிளம்புறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நல்ல வேலை இவர் இடம் கொடுத்தாரு. நம்ம ரூமு ஸ்லீப்பிங் பேக்லாம் அங்கேயே வச்சுட்டு இப்போ வந்திருக்கோம். இப்போ இங்கே வியூ பார்க்க வந்திருக்கோம். ஆக்சுவலி நான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஸ்பிட் வேலி வந்தீங்கன்னா இந்த மொனாஸ்ட்ரி ஒரு கம்ப்ளீட்டாக யூனிக்கான ஒரு பிளேஸு. நீங்கள் நேராக இங்கே தங்கிடுங்க. 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் இதோட சீப்பாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் எங்கே பார்த்தாலும் 1000 ரூபாய் தான். என்னோடய ஃப்ரெண்டு என்ன சொன்னப்பில் ஆல்ரெடி இங்கே வந்துட்டு போயிருக்காப்புல. எல்லா இடத்துலையும் 1000 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுறாங்க ப்ரோ, 1000 ரூபாய்க்கு மேலே சார்ஜ் பண்ணுறாங்க ப்ரோ, நான் 1000 ரூபாய்க்கு ஸ்டேவே கிடைக்கல அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த ட்ராவலர் எங்கே தங்கியிருந்தாங்கன்னா ஒரு காட்டேஜில் தங்கி 1000 ரூபாய்க்கு மேலே 1500 ரூபாய் கட்டிருக்காரு அவர். ஸோ அது ரொம்ப அதிகம். இது கீழ்மலர்ச்சி பக்கத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு இது 1000 ரூபாய் இங்கே தங்கிருங்க. அதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். உள்ளே என்ன நல்லா இருக்குன்றத என்னோடய ஃபுல் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நான் இங்கே தானே தங்குறேன். அதனால தான் சத்தியமாக நைட்லாம் இருக்கவே முடியாதுங்க. இங்கேருந்து கிளம்பி நம்ம கீழே போயிடலான்ட்டு தான் பார்த்தேன். அதுக்கு கூட முடியலை. உறைஞ்சிட்ருக்கு. -20, 22 டிகிரி போயிட்டுருக்குங்க. ஹலோ ப்ரோ. கீமுனாஸ்ட்ரியிலே கேட்டால் தர மாட்டேங்கிறாங்க. இங்கேயே நான் தங்கிக்கிறேன், ஒரு நாள் தங்கிக்கிட்டு போயிடுறேன். ஆல்ரெடி இங்கே மாங்ஸ்லாம் தங்கிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 பேர் தங்குறாங்க. மற்றவெல்லாம் முட்டி கிளம்பிடுறாங்க. அதாவது கீழே இருக்கிற அந்த ஊருக்கு போயிடுறாங்க. சரி, அந்த 2-3 மாங்ஸு கூட நான் பக்கத்தில் ஒரு சின்னதாக இடம் கொடுத்தேன்னா நான் தங்கியிருப்பேன் அப்படின்னு சொன்னது கேட்டதுக்கு விடவே இல்லை. மாங்ஸோட இவங்க எவ்வளோ தேவலாம் போல், லோக்கல் மக்கள்லாம் எவ்வளோ தேவலாங்க. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, நம்ம அந்த ட்ராவலர்ஸ் கூட வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி வந்திருக்கவே முடியாது. இன்றைக்கி இங்கே வந்திருக்கவே முடியாது. இன்னொன்று விஷயம், இங்கே நமக்கு ஸ்டே கிடச்சிருக்காது. பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்துல ஸ்டே கிடச்சிருக்காது. நான் காலைல இங்கேருந்து கிளம்பி அந்த இடத்துக்கு போகிறேன். அந்த எண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து இந்த பில்டிங்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம். அதெல்லாம் தாண்டி அங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ. வெளில இருக்கவே முடியாது போலையே. -20 தாண்டி இருங்க. -20 கீழே போதுங்க. நம்ம தமிழ் ப்ரோ ஒருத்தர் இருந்தார், கீழே வரைக்கும் லிஃப்ட் கொடுக்குறான்னாரு. அவர் கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே தங்கிட்டோம். ட்ரோன்லாம் அலௌடு இல்லை இல்லையா? அந்த ப்ரோ ரொம்ப நல்லா வருங்க. ஏன்னா என்கிட்ட கேட்டார், ப்ரோ இதான் ப்ராப்ளம் இன்னும் பண்ணுறாதீங்க ப்ரோ, நானே லீஸுக்கு எடுத்து நடத்திட்டுருக்கேன் ப்ரோ அப்படி இப்படின்னு நிறைய சொன்னார். ப்ரோ நானே நல்ல பையன் ப்ரோ, என்கிட்ட
நான் எங்கே பிறகு பிரச்சனை பண்ண போகிறேன் அப்படி இப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த இடம் வச்சுருக்கதுன்றது பயங்கரமாக இது. இங்கே அந்த 1000 rupees என்ன நீங்கள் கிடைக்கும்னா நைட்டு அந்த ஃபயர் போடுவாங்க, அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சாப்பாடை தவிர்த்து. நானும் லிங்க் ஆனால் கொடுத்து விட்றேன், இங்கே வந்து புக் பண்ணிட்டு வர்றதாண்ணா அப்படின்னாலும். பையா கொடு, ஐ வில் ஹெல்ப், கிவ் மீ ஒன். ஏதோ நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பு வேறு பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ பெரிய வெயிட் தூக்கிட்டு வராங்க, 20 கிலோ இருக்கும் போல். இதுவே என் பேக் வேணால் கணக்கு இருக்கும், பேக்லாம் தாண்டி ஒரு 30 கிலோ இருக்கும். 30 60 கிலோ தூக்கிட்டு வராங்க இந்த பையன். சரி நம்ம ஒரு 30 எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போகிறேன். காய்ஸ் நம்ம ஸ்பிட் வேலியே வந்திருக்கோம் பாருங்கள், வர மாதிரி. ஆக்சுவலி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வேறு மாதிரி பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இது கோயில்னு நினைப்பீங்க, இல்லை இது எல்லாமே வந்து ஒரு லோக்கல் பில்டிங்கு. இங்கே இருக்கிற ஒரு மாங்ஸ் வாழ்கிறதுக்கு, இங்கே இருக்கிற ஒரு லோக்கல் பீப்புள் வாழ்கிறதுக்கு தான் பில்டிங். கோயில் வந்து அந்தாண்டா பக்கம் இருக்குது. நம்ம வந்து இந்த பில்டிங்ஸுக்கும் அந்தாண்டு தான் பார்ப்போம். நீங்கள் தெரியுதுங்களா, அங்கே இந்த லெஃப்ட் சைடு இந்த ஓரமாக ஒன்று தெரியுதுங்களா, அதுதான் வந்து கோயில். இங்கே நம்மளை கடந்த ஒரு மாங்க் போயிட்டுருக்காரு பாருங்கள். வேற மாதிரி இருக்குங்க. Guys, we came to Spit Valley finally. Spit Valley. வேற மாதிரி வைப்பாக இருக்குங்க guys. Wow. தரமாக இருக்குது. இங்கே இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியல. நான் அங்கேருந்து பார்த்துட்டு வரேன். சரி இப்படி இந்த மாதிரி யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருப்பாங்களா வர்ற இல்லைன்னு பார்த்துட்டே வந்தேன், எதுவுமே இல்லை. ஆக்சுவலி இப்போ சன்செட் ஆகிற டைமில் இருக்கும். சூரியன் வந்து அந்தாண்ட பக்கம் மறையுது. சூரியன் வந்து இந்த மலைக்கு அந்தாண்ட தான் போகுது, மறையுது. ஸோ நம்மளால் சன்னை பார்க்க முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகல் நேரம் இரவாக மாறிட்டு இருக்குல்ல, அதை வந்து காட்டுறேன். அந்த நேரம் தான் அந்த இடம் வேறு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களா, 3 புத்தாவா என்னதுன்னு தெரில, நல்லா இருக்கு. வாவ் வாவ், இந்த பிளேஸே ஒரு தனித்துவமாக இருக்கு. ஒருவேளை நமக்கு வந்து புத்திஸ்ட் கல்ச்சரை இப்போ தான் பார்க்குறோன்றனால புதுசாக ஒரு சூப்பராக இருக்குதா என்னான்னு தெரில. ஆனால் சூப்பராக இருக்குங்க, இதை வச்சுலாம் விளாட்லாம். இது அமுக்கும். ஆக்சுவலாக இது வந்து கிளாக் வைஸில் தான் வந்து ரொட்டேட் பண்ணுவோம், இந்த கல்ச்சரோட ஒரு இது. இதாங்க யாருன்னே தெரியாத நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல, ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க தான் அன்பர். ஹாய், ஜஸ்ட் பாஸ் ஹியர். என்ன இது பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க.
நல்ல வேலை ஏணி இருக்குது. இங்கே பாருங்களா, உள்ளார பெரிய பள்ளம் கிணறுன்னு நினச்சேன். பட்டு கிண்ண அதை கொப்பு தொட்டி மாதிரி வச்சுருந்தாங்க. அன்பரை சாங் போட்டு வைவ் ஆக போகிறோம். இப்போ so much vibe bro guys. அங்க பாருங்க, இந்த இடமே பிங்க் கலர்ல இருக்கு. உங்களுக்கு கேமரால தெரியுது, லைட்டா தெரியுது. சத்தியமா வேற லெவலுங்க. பை பை. ஆக்சுவலி பனி ரொம்ப வேற மாதிரி இருக்கு, தாக்கு பிடிக்கவே முடியல. இவர் தான் நம்ம ப்ரோ ஹெல்ப் பண்ணுறாரு. இங்கே ஒரு ஹீட்டர் போட்டு உட்காந்துட்ருக்கோம். இந்த ஹீட்டர் போட்டு இதான் உட்காந்துட்ருக்கேன். காலெல்லாம் செத்த மாதிரி இருக்குங்க. பார்க்க ராஜஸ்தான் வர மாதிரி இருக்கா? Is set? No, it's okay. No, this is small. This is a big liter. So Okay. you want the yellow? கைஸ், சிக்கனை பாருங்களா எவ்வளோ ஃப்ரோசனாக இருக்குன்ட்டு. ஒரு ஐஸ் கட்டி மாதிரியே இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்ம நிலமை. வெளியே நம்ம அமனமாக இருந்தோன்னா